ஹலோ கைஸ், தி சைலன்சி அப்படின்ற ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் வெப் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வெப் சீரிஸில் ஃபஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். பூமியில் வந்து தண்ணின்றது இல்லாமல் போகுது. 60% தண்ணி மட்டும்தான் இருக்குது. 40% தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பூமியை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா பூமியில் வந்து திரும்பவும் தண்ணியை கொண்டு வரலைன்னா பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இதனால் நிலாவில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டீம் வந்து நிலாவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டீம் வந்து நிலாவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. இப்படி இறந்து போனதுக்கு திரும்பவும் ஒரு டீம் 5 வருஷம் கழித்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எதுக்காகனா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த விஷயத்தை பூமிக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு மிஷினை கையில் வச்சுக்கிட்டு அந்த டீம் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு போகும்போது என்னாச்சு, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடில் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் வந்து எப்படியோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பால்கை ஸ்டேஷன் அப்படின்ற அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட. செகண்ட் எபிசோட ஆரம்பத்திலேயே என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் சங்கத்தை காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு இவங்களுக்கு முன்னாடி இருந்த கம்ப்யூட்டரில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதாவது ஹீரோயினோட அக்கா வந்து கடைசியாக அனுப்பின மெசேஜ் அந்த மெசேஜாக தான் இருக்கும். அந்த மெசேஜில் ஹீரோயினோட அக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபைன் லூனா அப்படின்ற ஒரே ஒரு க்ளூவை மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குற மாதிரி காட்டிட்டு அப்படியே டைட்டில் கார்டு போட்டு இந்த செகண்ட் எபிசோட வந்து ஆரம்பிக்குது. செகண்ட் எபிசோடோட ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவங்க வந்து ஆக்சிஜன் தீர போகிற நிலமையில தான் உள்ளே வந்திருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்படி வந்ததோடனே இவங்களோட ஆக்சிஜன் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணுறாங்க. ரீஃபில் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. என்ட்ராக ஆரம்பித்ததோடனே கேப்டன் கேட்குற விஷயம் என்னவா இருக்குன்னா, முதல்ல இந்த பவரை ஆன் பண்ணணும். பவரை ஆன் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு முதல்ல பவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பக்கத்தில் இந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் ரூம் போனால் தான் பவரை ஆன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட சொல்கிறான். கேப்டன் இதை கேட்டு சரி ஓகே எல்லோரும் முன்னாடி போக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது ஒரு நபர் இவங்க கண்ணு முன்னாடியே இறந்து கிடக்குறான். அந்த நபரை பார்க்குறாங்க. அந்த இறந்து போய் கிடக்கிற நபரை எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் கோங் அப்படின்ற ஒரு நபர் இருப்பார். அந்த நபர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த நபரை உடனே ஸ்கேன் பண்ணி இவன் எப்படி இறந்து போனான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த கோங் அப்படின்ற நபரும் இந்த நபரை ஸ்கேன் பண்ணுறாரு. அதாவது இந்த இறந்து போன நபரை ஸ்கேன் பண்ணுறாரு. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த நபர் எப்படி இறந்து போனா அப்படின்றது அந்த ஸ்கேனரில் காட்டவே மாட்டேங்குது. ஹீரோயின் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ நம்மளுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின். டாக்டரும் அதை பார்த்துட்டு இவன் ஏதோ தண்ணியில் மூழ்கி இறந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி அதெல்லாம் நடக்கும், இங்கே தண்ணியில் மூழ்கி இறக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட வாயை மூக்கு அதுவும் இல்லாமல் லங்ஸை பாருங்கள் எல்லாமே வீங்கி இறந்த மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தாலே தெரியுது இவன் ஏதோ தண்ணியில் மூழ்கி இறந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லும்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபைலட் இருந்துட்டு கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குப்பா, இவனால தண்ணியில் மூழ்கி இறந்துருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் பேச்சு பேசிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. அதோட கம்முன்னு இருந்துக்கிறான். இதெல்லாம் இப்படி நடக்க கேப்டன் உடனே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சரி இருந்துட்டு போகுது எல்லாருமே முன்னாடி நடக்க ஆரம்பிங்க அப்படின்ற ஆர்டர் கொடுக்குறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன நபரை காட்டிட்டு ஒரு சின்ன பிஜிஎம் மாதிரி ஒன்று போடுறாங்க. அப்படியே எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் காட்டிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் எல்லாருமே நிற்கிறாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் ஒரு மீட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மீட்டர் எதுக்குன்னா ரேடியேஷன் செக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதில் இந்த குடுமி போட்ட நபர் வந்து ரேடியேஷனை செக் பண்ணி பார்க்குறான். ரேடியேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ரேடியேஷன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. அதாவது நார்மலை விடவே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ரேடியேஷன். இதை வந்து பார்த்துட்டு இங்கே ரேடியேஷன் வந்து நார்மலாக தானே இருக்குது, இங்கே எப்படி ரேடியேஷன் தாக்கி எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த குடுமி கேட்குறான். ஹீரோயின் வந்து இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, ரேடியேஷன் தாக்கி தான் எல்லாருமே இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ரேடியேஷன் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி போன கேப்டன் வந்து திரும்பவும் பின்னாடி வராரு. இவங்கெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதானே கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த டிவைஸில் வேணால் இப்படி காட்டுட்டும், எல்லாரும் டிவைஸ்லாம் அப்படி தான் காட்டுதா, உன்னோட டிவைஸ் செக் பண்ணி பாருன்ட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறாரு. அவனும் செக் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவனோட டிவைஸ்லையும் நார்மலாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. இதை கேட்டதான கேப்டன் வந்து சரி இங்கேருந்து கண்ட்ரோல் ரூம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இங்கேருந்து 20 நிமிஷம் போனோம்னா டேர்கேஸ் வரும். அந்த டேர்கேஸ்லேருந்து ஒரு லெவல் கீழே போனால் கண்ட்ரோல் ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்கிறான். சரி வாங்க முதல்ல நம்ம கண்ட்ரோல் ரூம் போகலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு கேப்டனை கூப்பிட்றாங்க. கேப்டனை கூப்பிட்டுட்டு நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரேடியேஷன்ஸ் ஆகலைன்னா இவங்களாம் எப்படி இறந்து போயிருப்பாங்க, இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது, அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க.
இதை கேட்டதோடனே கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரே ஒரு பதில் சொல்லிடுறாரு, இங்கே எந்த முடிவாக இருந்தாலும் நான் தான் எடுக்கணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதோடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு கேப்டன் வந்து முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு இதை சொல்லிட்டு. அண்டு எல்லாருமே பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க கேப்டன் பின்னாடி. ஹீரோயினுக்கு வந்து இதை பார்த்துட்டு மூஞ்சியே இல்லை. அடுத்த சீன்லேயே எல்லாருமே கண்ட்ரோல் ரூம் போயிடுறாங்க. கண்ட்ரோல் ரூம் போனதானே முதல்ல பவர் ஆன் பண்ணதை எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது எப்படியோ பவர் ஆன் பண்ணிடுறாங்க. இவங்க பவர் ஆன் பண்ணதோடனே அந்த ஸ்டேஷனை காட்டுவாங்க பாருங்கள். ஸ்டேஷன் ஆனது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலாக அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் ஆன் பண்ணும்போது தான் தெரியுது இந்த ஸ்டேஷன் எவ்வளோ பெருசு அப்படின்றத நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படி காட்டிட்டு முதல்ல பவர் ஆன் ஆனதோடனே கேப்டன் என்ன கேட்குறாருன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு தகவல் தெரிவிக்கணும், நம்மளுக்கு ரெஸ்கியூ ஷிப் அப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால தகவல் தொழில்நுட்பமெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதோடனே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் செக் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் எல்லாமே டவுனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஸ்டேஷனில் எல்லாமே நார்மலாக இருக்குது. ரேடியேஷன் வந்து அதிகமாக இல்லை. மற்றபடி எல்லா மிஷினும் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியல இந்த ஸ்டேஷனில். இதை பார்த்ததுன்னே கேப்டன் என்ன கேட்குறாருன்னா டாக்டர் கிட்ட ஹெல்மெட்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணலாமா, இப்போ ரிமூவ் பண்ணால் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டாக்டர் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டபார்னு ஹெல்மெட்டை கழட்டிடுவாங்களா. ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஒன்றுமே இல்லை, இங்கே நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதோடனே கேப்டன் அந்த ஹெல்மெட்டை கழட்டுனதோடனே எல்லாரையும் அவங்களோட ஹெல்மெட்டை கழட்ட சொல்கிறாரு. எல்லாரும் அவங்களோட ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு நபர் மட்டும் அந்த ஹெல்மெட்டை கழட்ட மாட்டேங்கிறான். அவங்க கொஞ்சம் பயப்படுறா. நம்ம கேப்டன் எப்படியோ அவனோட ஹெல்மெட்டையும் கழட்டி விட்டுறாரு. கழட்டி விட்டதானே ஹீரோயின் வந்து ஹெல்மெட் கழட்டினோடனே கேப்டன் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த மிஷனை நம்ம சரியாக செஞ்சு முடிக்கணும்னா முதல்ல இங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற எண்ணம் தான் இருக்கும். நம்ம கேப்டனு இதை கேட்டுட்டு நம்ம இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளை கண்டுபிடிச்சி திரும்ப பூமிக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளோட முதல் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அதை தவிர இங்கே என்ன நடந்தது நடக்கலை அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளோட வேலையாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்குது. அந்த ரவுண்ட் டேபிளை சுற்றி நின்றுட்டு ஒரு மேப் மாதிரி போட்டு, அதாவது இந்த ஸ்டேஷனோட மேப் மாதிரி போட்டு இந்த குடுமையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான்னா இந்த மேப்பில் இருக்கிற இந்த ரெட் லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத இடங்களாக இருக்கும். இந்த இடங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தவிர மற்ற ஏரியாவெல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறத காட்டிட்டு திரும்ப அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இந்த டாக்டர் ஹாங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது அந்த ஸ்டேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கேட் இருக்குது. 8 கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த டேஞ்சர் இருக்கிற இடங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகாமல் கிராஸ் பண்ணணும்னா மெயின் கேட் வழியாக தான் நம்மளால் போனால் தான் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திருப்பார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அந்த ரவுண்ட் டேபிள், அதாவது இவங்க 3க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனோட மேப்பை போட்டு எங்கெல்லாம் நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. திரும்பவும் கரண்ட்டில் காட்டுறாங்க. இந்த கொடுமையானவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்டன் வந்து என்ன கேட்குறாருன்னா சரி ஸ்டோரேஜ் ரூம் எங்கே இருக்குது, நம்ம அந்த சாம்பிளை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போய் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்டதோடனே இந்த குடுமி என்ன சொல்கிறான்னா ஸ்டோரேஜ் ரூம் வந்து மொத்தம் 3 இருக்குது, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குடுமி சொல்கிறான். இப்படி சொன்னதோடனே கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா சரி நம்ம 3 டீமாக பிரிவோம், ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ரூம் போவோம், யார் முதல்ல போய் அந்த கேப்சூலை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் மறுபடியும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த கேப்சூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேப்சூல் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இருந்தால் தான் க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சால் நம்ம அந்த கேப்சூலை எடுத்து பத்திரமா லோ டெம்பரேச்சரில் பாதுகாத்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லை அது ரெட் லைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கேப்சூலை எடுக்காதீங்க, அது நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிடுறாரு. இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கிளம்ப ஆரம்பித்ததோடனே ஹீரோயின் வந்து இந்த குடுமி போட்ட நபர் தனியாக நின்றுட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது நம்ம வரும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு ட்ராக்கிங் சிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல செலுத்தினாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த டீம்லேயும் ட்ராக்கிங் சிப் இருந்ததா, அவங்ககிட்டையும் ட்ராக்கிங் சிப் இருந்ததா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்டதோடனே இந்த குடுமி என்ன சொல்கிறான்னா அதைத்தான் நானும் முதல்ல யோசிச்சு சிஸ்டமில் செக் பண்ணேன், அவங்க ட்ராக் பண்ண முடியுமா இல்லை அவங்க பாடிஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணேன்.
ஆனால் எதையுமே என்னால் செக் பண்ண முடியல, அவங்க சிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த குடிமி சொல்லிடுறான். இப்படி சொன்னதோடனே ஹீரோயின் கிட்ட இந்த குடிமி கேட்குறான், அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்றபோது நான் சும்மா தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி மழுப்பிடுறாங்க. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இவங்க 2 பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்படி பார்த்ததோடனே இந்த குடிமி என்ன பண்ணுறாங்கன்னா கேப்டன் பார்க்குறாரு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்லேயே எல்லாரும் ஒவ்வொரு திசையில் போகிற மாதிரி காட்டிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக காட்டுறாங்க. ஹீரோயின் டீம் ஒரு பக்கமும் குடிமி டீம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கேப்டன் டீம் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வெவ்வேறு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல்ல வந்து ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களோட பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இருந்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நடக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து இந்த கோ-பைலட் பேச ஆரம்பிக்கிறான். இவன் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறான். வந்ததுலேருந்து அதாவது ஹீரோயின் வந்து யாரா இவன் புலம்பிகிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே வளராத நட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களை இப்படியே காட்டிட்டு திரும்பவும் குடிமி டீமை தான் காட்டுறாங்க. குடிமி டீமு அப்படியே ஜாலியாக பேசிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ மேலே பார்த்துட்டு இந்த குடிமி ஷாக் ஆகுறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ மேலே பார்க்கும்போது பைப் லைனில் யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதாவது இந்த கண்ணு போட்டு ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே யாரா வரைஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் டீமை தான் காட்டுறாங்க. கேப்டன் டீம் போகிறாங்க. அப்படி இவங்க போகும்போது முன்னாடி இருக்கிற டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதாவது ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோர் ஆனது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. குடிமி கிட்ட கேப்டன் கேட்குறாரு, இந்த டோர் ஆனது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வந்து இழுத்து ஓப்பன் பண்ணணும், ஏன்னா ஓப்பன் ஆகலைன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை புஷ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இந்த குடிமி. இதை கேட்டதோடனே கேப்டனும் இன்னொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த சீனை இப்படியே காட்டிட்டு திரும்ப ஹீரோயின் டீமை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போகிற வழியில் ஒரு சப்வே இருக்குது. அந்த சப்வேவை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கேயே நின்றுறாங்க. மற்ற 2 பேரும் முன்னாடி போயிடுறாங்க. இவங்க இந்த சப்வேவை பார்த்துட்டு திரும்ப ஃப்ளாஷ்பேக்கை வந்து நினச்சி பார்க்குறாங்க. இவங்க வந்து இந்த மிஷினுக்கு வர்றதுக்கு முன்னாடி டாக்டர் வாங் கிட்ட போய் பேசியிருப்பாங்க. அப்படி பேசியிருக்கும் போது டாக்டர் வாங் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, லூனா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி டாக்டர் வாங் கிட்ட கேட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் வாங் என்ன ஷாக் ஆயிடுவார். இந்த லூனா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அக்கா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் டாக்டர் சாய் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த டாக்டர் வாங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுறாரு. டாக்டர் வாங் போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட லூனா அப்படின்றது பால்கை ஸ்டேஷனில் இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பற்றின விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதை வந்து இப்படி நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் வந்து கரண்ட்டில் அந்த சப்வேவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து இந்த கோ-பைலட் அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறான். நின்னதோடனே இவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே பயந்துடுறாங்க. பயந்ததோடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். திரும்பவும் கேப்டன் தான் காட்டுறாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கேப்டனும் அண்ட் இன்னொரு நபரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியோ ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த டாக்டர் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ டோரில் மாட்டி இருக்கு, அதனால தான் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்படி பக்கத்தில் போய் பார்க்கும்போது டபார்னு ஒரு கை வந்து வெளியே விழுகுது. இதை பார்த்துட்டு இந்த டாக்டர் அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டோரை எப்படியோ மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்க இப்படி ஷாக் ஆனதோடனே அந்த டோரையும் எப்படியோ இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஒரே பிணங்களாக இருக்குது. இவங்க கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிணங்கள் விழுகுது. அங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பிணங்கள் தான் எல்லாமே கிடக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கேப்டனும் அந்த டாக்டர் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதோடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க மற்ற டீமுக்கு கன்வே பண்ணதோடனே மற்ற டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட சூட்டில் இருக்கிற கேமரா வழியாக அந்த பிணங்களை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னா, ஏதோ தண்ணியில் மூழ்கி இறந்து போன மாதிரி தான் இருக்குது. முதல்ல அதாவது இந்த 2வது எபிசோடோட ஆரம்பத்தில் ஒரு நபரை பார்த்துருப்போம். அந்த நபர் எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே இறந்தும் போயிருக்காங்க. ஹீரோயின் வந்து மறுபடியும் இந்த பிணங்களை எல்லாம் அட்டாப்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்னதோடனே கேப்டன் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, உங்களோட சுய விருப்பத்தை எல்லாம் இங்கே நிறைவேற்றிருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் க்யூரியாசிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படி சொன்னதோடனே ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேப்டன் கிட்ட கேட்கும்போது நான் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்படி சொன்னதோடனே மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த டாக்டர் சாய் கிட்ட வந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னையே இந்த மிஷினுக்கு செலக்ட் பண்ணீங்க, நான் ஏன் இந்த மிஷினுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் சாய் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மிஷினுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கா வந்து ஏற்கனவே அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணவங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது,
அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் அதை நினைவில் வச்சுட்டு இந்த மிஷினுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து ஹீரோயினோட அக்கா வந்து இங்கே ஏற்கனவே வந்தவங்க, அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படின்றது இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்டனுக்கு தெரியும் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுறாங்க. ஏன்னா இவர் இப்படி சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியும் கேப்டனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இதை காட்டிட்டு நம்ம கேப்டன் டீமை காட்டுறாங்க. நம்ம கேப்டன் டீம் எப்படி அந்த ஸ்டோரேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருவாங்க. அண்ட் அதே சமயம் இந்த குடிமி டீமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருவாங்க. 2 பேரும் ஒரே டயத்தில் அந்த டோர் ஆனது ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இவங்க 2 பேரோட ஸ்டோரேஜ் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது. இவங்ககிட்ட எந்த ஒரு க்ரீன் சாம்பிளும் அந்த ஸ்டோரேஜ் ரூமில் இல்லை. இதை பார்த்தோன்னே 2 டீமுமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, எல்லா சாம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. இங்கே யாரோ வந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து யாரோ தேடிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருமே இந்த ஸ்டோரேஜ் ரூமை செக் பண்ணிட்டாங்க. இந்த மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஹீரோயின் மட்டும் செக் பண்ணாங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம ஹீரோயின் டீமை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் டீம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஹீரோயினோட ஸ்டோரேஜ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைன்னா அவ்வளோதான், இவங்க வந்த மிஷினே ஃபெயில் ஆயிரும். நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கோ பைலட் வந்து இவனோட கையிலேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து அது யாருக்கோ ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு இவனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் ஒரு கருப்பாடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு எதிராக வேலை செய்கிற ஒரு நபர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ திரும்பவும் இந்த குடிமி டீம் தான் காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமை மறுபடியும் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குடிமி கண்ணுக்கு மட்டும் ஒரு க்ரீன் லைட் எரியுற மாதிரி இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியறதுனால அது என்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு போகிறான். ஆனால் அதே சமயத்தில் அந்த க்ரீன் லைட் எங்கே எரிஞ்சிட்டு இருக்குன்னா அங்கே ஒரு நபர் இறந்து கிடப்பார் அந்த ஸ்டோரேஜ் ரூமில். அவர் கை பக்கத்தில் தான் அந்த க்ரீன் லைட் ஆனது எரிஞ்சிட்டு இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த க்ரீன் லைட் இருக்கிற கேப்சூலை எடுக்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த கேப்சூலை வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்றான். ஆனால் பிடிக்கும்போது இந்த பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுறான். அதாவது அந்த இறந்து போன நபரையும் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுறான். இப்படி ப்ரெஸ் பண்ணதுன்னு அவரோட வாயிலேருந்து ஏதோ ஒயிட் கலரில் வந்து இவனோட கண்ணில் படுது. இவ கண்ணில் பட்டதுன்னு அது யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த கேப்சூலை மட்டும் எடுத்துடுறான். எடுத்துகிட்டு பார்க்கும்போது அந்த கேப்சூலில் க்ரீன் லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த கேப்சூலில் எதுவுமே இருந்திருக்காது. அண்ட் அதே சமயம் இவன் கண்ணில் பட்ட விஷயத்தை வந்து மற்ற யார்கிட்டையுமே சொல்லியிருக்கவும் மாட்டான். இது நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. அண்ட் திரும்பவும் ஹீரோனோட டீமை தான் காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது இந்த கருப்பாடு என்ன பண்ணுறான்னா அவங்க கையில் வச்சிருக்கிற டிவைஸில் இன்னொரு நபர் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த காங் அப்படின்றவர்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்துட்டு இங்கே வேறு யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு இந்த காங்கும் என்ன பண்ணுறாருன்னா நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிடுறாரு. போனதானே ஹீரோயின் கிட்ட திரும்ப இந்த கோ பைலட் என்ன சொல்கிறான்னா இங்கே என்ன நடக்குதுன்ற நம்மளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சேஃபாக இங்கேருந்து போக முடியும். இங்கே நிறையா பேர் இறந்து கிடக்குறாங்க, அவங்க எப்படி இறந்து போனாங்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் போங்க, இந்த நேரத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க இங்கே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கு தான் இவன் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வேகமாக குடுக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா இவங்க வந்த வேலையில் பார்த்தாங்க பார்த்தீங்களா ஒரு சப்பே, அந்த சப்பேவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சதானே இந்த கருப்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறான். உள்ளே போனதானே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேப்ஷனும் ரெட்டாக தான் ஏறி ஆரம்பிக்குது. இப்படி ரெட்டாக ஏறி ஆரம்பிச்சதானே இவன் வந்து பார்த்துட்டு இவன் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், அந்த டேபிளில் இவன் வச்சிருக்க அந்த பேட்டரியை வைக்கிறான். அப்படி வைக்கும்போது அது கை தவறி கீழே விழுந்துருது, அந்த டேபிள் கடியில் போயிடுது. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வேணும் அப்படின்றத எடுக்க ட்ரை பண்ணுறான். எப்படியும் அந்த பேட்டரியை பிடிச்சிட்றான். அந்த பிடிக்கும்போது சரன்னு யாரும் அதை உள்ளே இழுத்துறாங்க. இவன் பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். இருந்தாலும் சரி எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த பேட்டரியை எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் பார்க்குறான் அங்கே வந்து ஒரு க்ரீன் லைட் கேப்சூல் ஒன்று இருக்குது. இந்த கேப்சூல் இருக்கிறத பார்த்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே காட்டிட்டு திரும்ப இந்த குடுமையை தான் காட்டுறாங்க. இந்த குடுமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நடந்து வந்துட்டு இருக்கிறான். இவனால் நடக்கவே முடியல. அதாவது டீஹைட்ரேட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவனோட காது காட்டுறாங்க. இவன் காதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தண்ணி மாதிரி அப்படியே வலிய ஆரம்பிக்குது. இதை காட்டிட்டு அப்படியே இந்த 2வது எபிசோடானது அப்படியே முடிக்கிறாங்க.